மத்தேயு 14 அதிகாரம். அங்கே ராஜா வாக்குறுதி கொடுக்கிறத பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். கர்த்தர் தான் அதை சொன்னார். பின்னால யோவான் 14:14 என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். அது கர்த்தரால சொல்ல முடியும். எதை கேட்டாலும் தருவேன்னு கர்த்தரால சொல்ல முடியும். ஒரு 1/4 பங்கு தேசாதிபதி, அதுவும் இவனுக்கு சொந்தமான ராஜ்யம் அல்ல, ரோம பேரரசுக்கு கீழே சிற்றரசனாக இருக்கிறான். ஒரு 1/4 பங்கு தேசாதிபதி என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சிரியா என்கிற மாகாணத்தின் ஒரு பகுதியாகத்தான் இஸ்ரவேல் இருந்தது அன்றைக்கு. அந்த சீரியா மாகாணத்தின் 1/4 பகுதி ஆகிய யூதேயாவினுடைய அரசனாக சிற்றரசனாக இருந்தவன் தான் ஏரோது. அவன் என்னமோ பேரரசு, என்னமோ ரோம பேரரச மாதிரி நினச்சிக்கிட்டு எதை கேட்டாலும் தருவேன்னா, ரோம பேரரசனால எதை கேட்டாலும் தந்துட முடியுமா? இந்த நிலாவை கொண்டு வந்து கொடுத்துட முடியுமா? ஆண்டவரால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ தன்னை மறந்து சொல்லியிருக்கிறான். கொண்டாட்டம், உணர்ச்சி வயப்பாடு ஒருவனை தன்னை மறக்க செய்து விடுகிறது. எதை கேட்டாலும் தருவேன்னா அது எப்படி? அவனுடைய எல்லை மிக குறுகியது. எதை கொடுக்க முடியும்? மலையை பெயர்த்து கொடுனா, இமயமலையை கொடுனா கொடுத்துருவானா? இமயமலை அவன் ஆட்சியின் கீழே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு உறுதி கொடுப்பது. ஒரு கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்புறம் கொடுக்கலன்ட்டாங்க. அந்த கட்சியினுடைய பெரிய தலைவர் சொல்லிட்டார், நாங்கள் கொடுக்கலன்னு அடித்து சொல்லிட்டார். 2வது கட்ட தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பாவம் உண்மையானவர். அவர் மற்றவங்கள மாதிரி பொய்யர் கிடையாது. அவர் உண்மையை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கவே இல்லை, சொல்லி வைப்போம், சும்மையாக சொல்லி வைப்போம், நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு சொல்லி வச்சோம். இவ்வளோ பணம் இருக்கும், கருப்பு பணம் வெளிநாட்டு பேங்க்கில், அதை நாம் எடுத்தால் ஆளுக்கு 15 லட்சம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கில், ஒரு யூகத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். ஆட்சிக்கு வரமாட்டோன்ற தைரியத்தில் சொல்லிட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், அதை செய்ய முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டார். 2வது கட்ட தலைவர் ஒத்துக்கிட்டார். இன்றைக்கும் போட்டு மற்ற கட்சிகள் அதை தான் சொல்லுது. அவங்க சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுறேன்னாங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த கட்சிக்கே ஒரு பெரிய இழுக்காக இருக்கிறது. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாதாரணமப்பான்ற விஷயத்திலேயே பொய் யார் அதிகம் சொல்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய பதவிக்கு வருவார்கள் என்பது போன்ற சில நேரங்களில் சூழ்நிலை இருக்கக்கூடிய அரசியலில் கூட இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. ஆனால் மற்ற தளங்களிலே வாக்கு கொடுப்பது, அது ஆணையிட்டு கொடுப்பது என்பது அது ரொம்ப பெரிய விஷயம். குடிகாரன், கொலைகாரன், திருடன், கொள்ளைக்காரன் கூட ஆணையிட்டு சத்தியம் பண்ணுவது அவங்க அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. ஆணையிட்டு கொடுக்குறான், நீ எதை கேட்டாலும் தருவேன். இன்னொரு சுவிசேஷத்தில் நான் சொன்ன மாதிரி ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். அப்படிதான் அகாஸ்வேரும் சொன்னான். அவனாவது தன்னுடைய மனைவி எஸ்ஸருக்கு சொன்னான். அதுலேயாவது அர்த்தம் இருக்கு. ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன். அவனாவது 127 நாடு வச்சிருந்தான். நான் உலகத்துக்கே சக்கரவர்த்தி சொன்னான். இவன் ஒரு சிற்றரசன், ஒரு நாட்டினுடைய 3ல் 1 பாகத்துக்கு சிற்றரசன். தன்னை மறந்து விட்டான். உணர்ச்சி வசப்படும் போது அதிக சந்தோஷமோ, அதிக கோபமோ, அதிக பயமோ, எதில் அதீத ஒரு உணர்வு இருந்தாலும், உணர்ச்சி இருந்தாலும் எதையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அந்த வாக்கு அது ஆபத்தானது. ஏனென்றால் நீதிமொழிகள் 6 அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகின்றன. நீ உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய் என்று அந்த வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 6:1, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய்.
உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், பிணைபட்டு கையடித்து கொடுத்தாயானால். கையடித்து கொடுக்கறதுனா சத்தியம் பண்றது. இந்த இடத்துல அவன் ஜாமீன் கொடுக்கறான். என் நண்பன் பணம் கொடுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்புன்னு கையில் கையடித்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அதான் கையடித்து கொடுத்தாயானால். பிணைப்படுவதுனா ஜாமீன் கொடுக்கறது. பிணைன்ற வார்த்தைக்கு ஜாமீன் அப்படின்னு அர்த்தம். கேரண்டி. அவன் கொடுக்கலாம், நான் கொடுப்பேன். நம்மகிட்ட இருந்தா பரவாயில்ல, அவன் கொடுக்கலாம், நம்ம கொடுத்துடலாம். இல்லை என்றால் என்ன செய்வது? சிக்கல் தானே. அப்போது கூட என்ன சொல்லப்படும்? வாய் மொழிகளால் சிக்குண்டாய், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நீ கையை அடிச்சு கொடுத்ததுனால சிக்குண்டாயின்னு போடல, கையெழுத்து போட்டதுனால சிக்குண்டாயின்னு போடல, வாய் மொழிகளால் சிக்குண்டாய். பார்த்து பேசணும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுல படிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள், பிழைத்து கிடந்தால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள். ஏன்னா அந்த மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, புகை மாதிரி இருக்கு. நம்ம இருப்போமோ இல்லையோ, பிழைத்து கிடந்தால் இதை செய்வேன், கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வேன். அப்போ கூட நிதானமாக சொல்லணும். அதனால கோபத்தில், பயத்தில், சந்தோஷத்தில், பரவசத்தில் சொல்லப்படுகிற எதையும் நம்பக்கூடாது. முதல்ல அப்படி சொல்லக்கூடாது, அவன் மாட்டிக்கொள்வோம். நான் ஒரு வியாபாரியோடு அவர் என்னோடு பயணம் செய்தார். வங்காளத்திலிருந்து ஆந்திராவுக்கு என்னோடு பயணம் செய்தார். சில வியாபாரிகள் பயணம் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்போது வியாபாரம் பேசுவோம் என்றால் மது விருந்தில் தான் வியாபாரம் பேசுவோம். மது குடிக்க வச்சு, அப்போ தான் எங்களுக்கு லாபம். மது குடிக்க வச்சு அப்படியே பேசி கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு நாங்கள் வியாபாரத்தை முடிச்சிருவோம். அங்கேயே கையெழுத்து வாங்கிடுவோம் அக்ரிமெண்ட்டில். சாதாரணமாக பேசினா அந்த விலைக்கு இறங்கி வரமாட்டான். அதுதான் எங்களுடைய உத்தி அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எந்த போதை, அது மது போதை என்றாலும் சரி, சந்தோஷமும் ஒரு போதை தான், பயமும் ஒரு போதை தான், அழுகையும் ஒரு போதை தான், பரவசமும் ஒரு போதை தான். எந்த போதையில் இருந்தாலும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் வாயின் வார்த்தைகளை பேசிட்டா அதில் நாம் சிக்கி விடுகிறோம், அதில் பிடிபட்டு விடுகிறோம். அதிலிருந்து தப்புவது மிக மிக கஷ்டம். அதற்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆகவே வார்த்தையை விடுறதே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் உணர்ச்சி வசப்படும் போது பேசாமல் இருப்பதே நல்லது. ஆமென்.